ஹலோ ஆல். இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் இது கூட நம்ம ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தக்காளி மசிஞ்சு வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லையா. இது கூட நான் 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் சொரக்காவை நான் தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணால் டக்குன்னு வெந்துடும். அதுக்காக தான் இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். சொரக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் கடைஞ்சி வச்சுருக்கேன். அதனால் இந்த அளவு உப்பே குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நான் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நல்லா காரமாக தான் இருக்கும். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நல்லா இப்போவே காய் கால்வாசி நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் காயை நல்லா வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ காய் முக்கால்வாசி வெந்துடும் அந்த இதுலேயே. அது கூட நம்ம அப்புறம் பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா வச்சுக்கிறேன். இந்த பருப்பு நான் அரை டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, 4-5 பல் பூண்டு, அப்புறம் மஞ்சள்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் நீங்கள் உங்களுக்கு புளி சாம்பாரில் நீங்கள் சேர்த்துப்பீங்க அப்படின்னா ஒரு தக்காளி பழத்தை குறைச்சிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சாம்பார் ரெடி. இப்போது இன்றைக்கி தான் எங்களோட லஞ்ச் சாப்பாடு. நல்லா திக்கான சொரக்காய் சாம்பார், நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். தேங்க்யூ.